கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. அனைவருக்கும் இஸ்லாமிய சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் அமைப்பை சார்ந்த ரோட்டிகள் காவல்துறை முக்கியமாக ஓய்வு பெற்ற காவல்துறை சங்கம் எங்கள் மருத்துவர்கள் மேலாளர்கள் தஞ்சை நடைபெற சென்ற முக்கியமான பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைத்து வழிவாசலை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது மீனாட்சி மருத்துவமனை சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு மேலும் நம்முடைய பிரசிலிருந்து நிறைய வந்திருக்காங்க அனைவருக்கும் எனது வருகை நன்றி வணக்கமும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை விடைபெறுகிறேன். அதாவது இந்த ரம்ஜான் மாதம் வந்து நம்ம இஸ்லாமிய சகோதர ஃபேமிலிக்கு முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் ஒற்றைப்படைகளில் வரக்கூடிய போது நம்ம இஸ்லாம் சகோதர ஃபேமிலியை அனைவருக்கும் மருத்துவ பயன்படுத்தும் நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் நம்மளுடைய சகோதர சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் இறைவன் உருவா செய்யுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆர்வம் செய்ய வருகிறார் அல்லன்சார் பள்ளியின் இமாம் அவர்கள் சகோதர காலை மனசினர் அவரை வரவேற்று நேரத்தை சிறப்பிக்க வேண்டுகிறேன். நன்றி. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوما لا يجزي والد عن ولده وهو جاز عن والده شيئا إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس بأي أرض تموت. الله العليم. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக ஏக வல்லவ இறைவனை பிரார்த்தித்து துவங்குகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மீனாட்சி நிறுவனங்களுக்கு 14 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்ற மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் ரமலான் மாதம் இஸ்லாமியர்களுடைய புனிதமான மாதம். 12 மாதங்களில் புனிதமான மாதம் தான் ரமலான் மாதம் தான். குர்ஆன் இறக்கப்பட்ட எங்களுடைய திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட
அந்த மாதம் இந்த மாதம் ரமலான் மாதம். அப்படி ஒரு அருமையான மாதம். அதிகாலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இறைவன் அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களை தவிர்த்தும் இருந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த நோன்பு. நம்முடைய கண்களை பாதுகாப்பதற்காக, நம் இதயங்களை பாதுகாப்பதற்காக ஒரு அருமையான விஷயம் இந்த நோன்பு. நோன்பின் மூலமாக பசி என்பது என்ன என்பதை அனைவரும் உணரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம். என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பின் மூலமாக பசி என்பது எவ்வாறு இருக்கும், இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம், மாற்றத்துக்கான ஒரு மாதம் மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பழக்க வழக்கங்களை சரி செய்வதற்காக நம்மளுடைய அப்படி ஒரு அருமையான மாதத்தில் சொல்லிக்கிறோம். சொல்லப்போனா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, நோன்பை பற்றி சொல்லும் போது நோன்பு ஒரு கேடயம் அப்படின்றாங்க. எல்லா தவறுகளையும் நம்மளுடைய பாதுகாக்கின்ற ஒரு அருமையான கேடயம் நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. நோன்பு வெறும் ஃபாஸ்டிங் இஸ் எ பவர்ஃபுல் மெத்தட் ஆஃப் செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அப்படின்ற நம்மை நாமே சுத்தரிப்பதற்காக, நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த நோன்பு. எங்கள் அனைவரையும் அனைத்து மீனாட்சி மருத்துவமனையை வாழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மனப்பூர்வமாக நடத்தி கொண்டிருக்கிறது மண்டப கதவுகளை திறந்து கொடுத்த மகாராஜா உரிமையாளர் அவர்களையும் நம்முடைய குடும்பத்தையும் உடன் வாழ்கிறேன். எப்பொழுதும் நல்ல எண்ணத்திற்காக, செயல்பாட்டிற்காக உள்ளங்களை உணர்வுகளை திறந்து கொடுத்தல் என்பது இந்த சமூகத்தின் மிக குறைவாக இருக்கிற நிலை. இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 பேர் இந்த இடத்திலே அமரவும், நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்பதை நிறுவனம் செய்யவும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி உதவியாக இருக்கிறது. இன்னைக்கு சகோதரத்தை கிடைப்பதற்கு பல இன்னல்கள், நெருக்கடிகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த ஐக்கியத்தை பொழுது நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த இஃப்தார் இருந்து நம் எல்லோரையும் ஒரு முறையில் ஒரு குடும்ப பிள்ளைகளாக நினைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. எனவே மீனாட்சி மருத்துவமனை சகோதரர்களை அன்பிலே நினைக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று நினைச்சிருக்கிறேன். 3 மாதம் கழித்து பதவிகளை அங்கே இந்து சபையை கோயில அங்கே விளையாட வேண்டும் என்று அங்கேயும் சாதம் போட்டார்களாம். அந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து மசூதியில தஞ்சம் புகுந்ததாம். ஒரு 3 மாதம் கழித்து அந்த மசூதியிலும் வெள்ளையடிக்க வேண்டும் என்று சாதம் கட்டினார்கள். அந்த பறவைகள் எல்லாம் மீண்டும் கிறிஸ்தவ கோயிலுக்கு வந்தது என்று சொல்வார்கள். அப்பொழுது 1 மாதம் கழித்து கீழே மீனாட்சி மருத்துவமனை சார்பில் மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்பு மரியாதை கலந்த பாதுகாப்பு. எங்களுடைய உரிமையாளர் டாக்டர் குருசங்கர் மற்றும் காமினி குருசங்கர் மேடம் அவங்களுடைய சார்பாக பணியை வரவேற்கிறோம். இந்த பர்டிகுலர் டைம் இந்த 14 வருஷங்களா நாங்கள் மீனாட்சி மருத்துவமனை சார்பில் இஃப்தார் நோன்பு தொடக்கும் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துறது இந்த சமுதாயத்தின் மேல் எங்களுக்கு இருக்கிற அளவு இருந்த அன்பும் மரியாதை மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் நம்ம இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டுது. ஸோ இந்த டைம்ல ரொம்ப மாநிலம் நம்ம பார்க்க வேண்டியது இந்த இஃப்தார், இந்த நோன்பு காலம் என்பதை நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற ஒரு காலமாக நம்ம கருதுனோன்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது நம்ம மதத்தில் மட்டும் இல்லை, அதாவது எல்லா மதங்களையும் இந்த ஒரு பட்டியலில் 45 நாட்கள் இப்போ கிறிஸ்டியன்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே இந்த ஒரு பட்டியலில் டைமில் நோட்டு நம்மளோட உடல் இருக்கிற நச்சுக்கள் மற்றும் நம்ம மனதில் இருக்கிற நச்சுக்களையும் நீக்குவதற்காக நம்ம எல்லாருமே ஒன்று புரியுறோம். ஸோ இந்த ஒரு பட்டியலில் ரொம்ப மகிழ்ச்சியோட நாம் வருஷம் எல்லா வருடமும் நம்ம ஒரு ஹெல்த் கேர் இம்யூனிட்டி கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் வருஷம் இந்த வருடம் வரைக்கும் 3500 கார்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம்.
இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கிறதோட மட்டும் முடிஞ்ச போவதில்லை. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஜமாத்தின் சார்பிலும் இலவச மருத்துவ முகாம் நடத்தி நம்ம வந்து அந்த நோய் உற்றவர்களுக்கு இலவசமாக நோயை கண்டறிவது மற்றும் நோயை தீர்த்ததுக்குரிய வழிமுறைகளை மீனாட்சி மருத்துவமனை சார்பில் நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். ஸோ அதனுடைய தொடக்க புள்ளியாக தான் நம்ம இந்த இஃப்தார் நோட்டு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். ஸோ அதை சார்பில் வந்து இப்போ நம்ம அந்த ப்ரிவிலேஜ் கார்டை வந்து வெளியிட்டதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். என்னோட நம்ம மேடையில் சான்றோர்களை மேலும் பெற்றுக்கொள்ளுமாறு தகவல் சார் வாங்க கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் பாருங்க. அப்படியே எப்படி வந்துடும் உள்ள போ அப்படியே இந்த கார்டு வந்து எலிஜிபிளா இருக்கும். இந்த கார்டை கொண்டு வரப்ப அவங்களுக்கு ஒரு ஓபியில் ஒரு குறிப்பிட்ட அளவு சலுகை ஐபி, அதாவது அவங்களுடைய இன்பேஷன் அவர்களுடைய வந்து லேப் டயக்னோஸ்டிக்ஸ் செய்ய முடியும். இந்த சலுகையை பயன்படுத்துவதுமாறு நான் வாய்ப்பு. பட் இது வந்து இந்த கார்டை யாருமே பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு விருந்தினராக ஹாஸ்பிட்டல் வரணுன்றதை நான் திருப்பி கேட்கிறேன். அதர்வைஸ் நம்ம யாருக்கும் நோயாளியாக இருக்கிறாங்கிறது வாழ்க்கை முறையில் நம்ம மேற்கொள்வோம். நன்றி, தேங்க்யூ. கிராஸோடைய அலேக்சா பண்ணி இமாமுக்கு சிவகுமார் பெருசாக செய்வாங்க. ஓய்வு பெற்ற அந்த ஒருவன் we could call him as a white man. அந்த white man அப்படி இருக்கிற பொழுது அந்த பள்ளத்தாக்கு கிராமத்திலே இருந்த மழை பெய்து மிகப்பெரிய வெள்ளம் உருவாக்குகிறது. பள்ளத்தாக்கிலே வசித்தார். நான் அவருக்கு 6 காலம் பூஜை செய்கிறேன். நான் விரும்புகின்ற கடவுளை என்னை காப்பாற்றுவார் சொல்லி கொண்டு வெளியே வருகிறார். அப்போது ஜீப்பை ஓட்டிக் கொண்டு சிக்கந்தர் பாய்ச்சா வருகிறார். ஒய்மேன் நீங்க வந்து வெளியே ஏறிக்கப்பா, வெள்ளம் கடுமையாக இருக்கு, இல்லாட்டி நீ காலியாயிடுவ, வந்து ஜீப்ல ஏறி சொல்லி அவனை கூப்பிடுகிறார். அப்போது ஒய்மேன் சொல்கிறார், முடியாது, நான் வணங்குகின்ற எனக்கு பிடித்தமான கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார், நீ போ என்று அழைத்துள்ளார். வெள்ளம் இடுப்பு வரை இடுப்புக்கு மேல வந்து விட்டது. அப்பொழுது படகோட்டு கொண்டு ஒரு பாண்டித்துறை வருகிறார். பாண்டித்துறை ஒய்மேன் ஏன் உட்கார்ந்துருக்க, உடனே வந்து படகு ஏறி இன்னும் தாமதித்து நாம உயிர் போயிருப்பா, உடனே வாழ்ந்து கெஞ்சி கூப்பிடுகிறார். அப்பொழுது அந்த ஒய்மேன் சொல்கிறார், முடியாது, நான் வணங்குகின்ற எனக்கு விருப்பமான கடவுள் என்னை வந்து நிச்சயம் காப்பாற்றுவார். ஏனெனில் நான் ஒரு 6 காலம் செய்கிறேன், நாள் முழுவதும் துணிக்கிறேன் என்று வர மறுக்கிறார். படகோட்டி சென்று விடுகிறார். மொட்டை மாடிக்கு சென்றார். மொட்டை மாடியில் வெள்ளம் வந்து விட்டது. கண்களுக்கு முன்பதாக விஷயம் வடையும் இருக்கின்ற பொழுது எப்பொழுது முடிப்பார்கள், சீக்கிரமாக நாம் அதை பருகலாம், அதை புசிக்கலாம் என்ற சிந்தை ஒரு பக்கம் இருக்கலாம். நம் வயிற்றுக்கு சுத்தமும் நம்முடைய சரீரத்திற்கு சுத்தம் வருகின்றோம். கடவுளுடைய திருமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய கருத்தையை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஆன்மாவின் சுத்திகரிப்பையும் நாம் நாடுகின்ற ஒரு அருமையான தருணம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் என்பது எத்தனை நன்மையும் நலமும் இன்பமுமாய் இருக்கிறது என்பதை திருமறையிலிருந்து நாங்கள் வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எனக்கு தெரிந்த வரையில் இந்த நோன்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் துவங்கின ஒரே நாள் இந்த ஆண்டுதான் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். ஒருமித்து வாசம் பண்ணுவோம், கடவுளின் ஆசியும் அருளும் என்றைக்கும் நம் யாவரோடும் நிலைத்திருக்கிறது என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
வாய்ப்பை கொடுத்த அந்த சகோதரருக்கும் இது தலைமையேற்று நடக்கின்ற மீனாட்சி மருத்துவமனை ஜிம்மா போட்டியின் ஆட்டங்களையும் இமாம் ஆச்சாரியர்கள் இப்பொழுது சிறப்புரை வழங்கி يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. கண்ணியமும் மரியாதை நிறைந்த இந்த திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெரியவர்களையும் மத நல்லிணக்கத்தை காட்சி முன் கொண்டுவதற்குரிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற மீனாட்சி மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் இதில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழிலே சொல்வார்கள், பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. இந்த மூன்று Oh, on time. Hello ma'am, office போவோம் traffic கூட ஸ்மூத்தா இதுதான் எங்க perfect Safe and secure. hey modern நீ maxi இது zoom zoom பறக்குற check 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 this is F taxi கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது F taxi இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி.